இன்றைக்கு நடந்தாய் வாழி காவிரி அற்புதமான திட்டம். மேட்டூர் அணையில் திறக்கப்படுகிற நீர் கடல்ல போய் கலக்கின்ற வரை சுத்தமான நீராக இருக்க வேண்டும். நான் முதலமைச்சர் இருந்த போது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிகளை அப்படி சந்தித்து கங்கில் எப்படி புனரமைக்கிறீங்களோ அதே போல எங்களுடைய காவிரி நதிநீர் பிரதான ஜீவநதி, அதையும் தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வச்சேன். அப்போ அவர் அதை ஏற்றுக்கொண்டு அப்பொழுது அடுத்த ஆண்டு கூட்டுக்குழு, அதாவது 2 அவைகள், மேலவை மக்களவை 2 அவைகளுடைய கூட்டுக்குழுவில் மேதகு குடியரசுத் தலைவர் உரையில் அதை இடம்பெற செஞ்சு நிறைவேற்றலுக்கு அறிவித்தார். இந்த அரசாங்கம் வந்த பிறகு பல முறை நான் பேசினேன், காதிலே போட்டுக்கல. பிறகு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கண்டு மத்திய அரசு பேசினேன், அவர்கள் அனுமதித்து அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும்னு அறிவிச்சாங்க. இப்போ அதுக்கு 11,600 கோடி கொடுத்துருக்குறாங்க. 11,600 கோடி நதியில் கலக்கின்ற மாசுபட்ட நீரை சுத்தப்படுத்தி நதியில விடுகின்ற திட்டம். இன்றைக்கு காவிரி கரையோரம் நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் அதை சுத்தப்படுத்தி காவிரி ஆற்றில் விடுது. பவானி சார்ந்து வெளியேறுகின்ற அந்த தண்ணி காவிரி அந்த கரையோரம் இருக்கின்ற அசுத்த நீர் சுத்தப்படுத்துறது. அதே போல நொய்யல், அமராவதி கிளை ஓடையிலிருந்து வர்றது, இது எல்லாமே கணக்கெடுத்து அந்த நீரெல்லாம் சுத்தப்படுத்தி காவிரி ஆற்றில் விடுது. அதை போன வருஷமா 1,100 கோடி கொடுத்துட்டாங்க. அதை கிடப்பில் போட்டாங்க. ஏன்னா நான் கொடுத்தல, அதற்காக அதிமுக ஆட்சியில் கொடுத்தது. இது வந்தால் நல்ல பெயர் வந்துடணும். இதில் என்ன தேவை சிந்திச்சு பாருங்க. நாம் குடிக்கிற நீர் சுத்தமான நீரா வேணும்ல, அதை கூட இந்த அரசாங்கம் செயல்படுத்த மறுக்குது. அப்புறம் கேட்டா மத்தியில் நிதி கொடுக்கல. கொடுக்கப்பட்ட நிதி நீ செலவு பண்ணீங்களா? Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.